ஐபிஎல் 26 சீசனே நெருங்கிட்டே இருக்கும். சொல்லப்போனா இன்னும் 10 நாட்கள் கூட கிடையாது. ஸோ கண்டிப்பா எல்லாருமே ஹைப்டப்பா இருப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நெறைய விஷயங்கள பத்தி பேச போறோம். ஆஃப்கோர்ஸ் நம்ம எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த அரைவல்ஸ்லாம் இப்போ கேம்ப ஜாயின் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ லேட்டஸ்ட்டா இப்போ யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கலாம். தென் சிஎஸ்கேயோட ரோர் ஈவென்ட் பத்தியுமே ஒரு சில லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இருக்கு. அதை பத்தியுமே கவர் பண்ணிடலாம். வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மறக்காம வீடியோக்கு லைக் தட்டிட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க உள்ள தெரிஞ்சுக்கலாம். சிஎஸ்கே ரோர் ஈவெண்ட்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஏஆர் ரஹ்மானை தவிர 2 ஃபேமஸ் தமிழ் ராப்பர்ஸ் வந்து இந்த ஈவெண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அசல் கோலார் அண்ட் பால் டப்பா. இது ஒரு 5 hour ஈவெண்ட்டாக இருக்க போகிறதுனால சிஎஸ்கே நிறைய சர்வீசஸை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்டேடியம் வந்து பார்க்குறவங்களுக்கு வர்த் ஃபார் மணியாக தான் இருக்கும். 19 to 20 ஃபார்மர் சிஎஸ்கே பிளேஸ் இந்த ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணுறாங்க. லார்ஜ்லி இந்தியன்னு சொல்லியிருக்காங்க. ஓவர்சீஸில் எடுத்துக்கிட்டோம்னா மைக்கேல் அசி, மேத்யூ ஹேடன் அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து முத்தையா முரளிதரனுமே கன்ஃபார்ம் ஆகியிருக்காரு. ஆக்சுவலாக முத்தையா முரளிதரன் இந்தியாவுக்கு முன்னாடியே வந்துட்டாரு. எஸ்ஆர்ஹெச்சோட கேம்ப் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் கோச் வந்து முத்தையா முரளிதரன் இல்லையா. ஸோ இங்கே கேம்பில் கொஞ்சம் நாட்கள் இருந்துட்டு திரும்ப ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்காரு. ஸோ ஆன் இஸ் ரிட்டன் இந்தியாவுக்கு அவர் திரும்ப வரப்போ வந்து இந்த சிஎஸ்கேவோட ஈவெண்ட் அட்டென்ட் பண்ண போறதா இப்போ கிரிக் பஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஜிடி பேட்டிங் கோச் மேத்யூ ஹேடன், எஸ்ஆர்ஹெச் பவுலிங் கோச் முத்தையா முரளிதரன், கேகேஆர் மென்டர் டுவேன் பிராவோ இந்த 3 பேருமே சிஎஸ்கேவோட ஈவெண்ட் அட்டென்ட் பண்றாங்க. இது தவிர அஸ்வினுமே அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் அஸ்வின் அவுட் ஆஃப் டவுன்ல இருக்க போறதுனால அவர் இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறது கிடையாது. அஸ் ஆஃப் நோ 8 ஃபார்மர் பிளேயர்ஸ் தான் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. பட் 19 ஃபார்மர் பிளேயர்ஸ் வந்து இருக்க போறாங்களாம். ஸோ சுரேஷ் ரெய்னா, மேத்யூ ஹேடன், முரளி விஜய், சுப்பிரமணியம் பத்ரிநாத், டிஜே பிராவோ, முத்தையா முரளிதரன், மைக்கேல் அசி, அனிருத்தா ஸ்ரீகாந்த், மேபி அம்பாட்டி ரைடு கூட எதிர்பார்க்கலாம். பட் இவ்வளோ பிளேஸ் சொல்லியுமே 9 பிளேஸ் தான் வந்திருக்கு. மீதி அந்த 10 பிளேஸ் யாரா இருக்குன்னு நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க. எப்பவுமே எம்ஐ வழக்கமா பண்ற ஒரு விஷயத்தை இப்போ சிஎஸ்கேயுமே பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே அவங்களோட இன்னொரு பிரான்ச்சைசி ஜேஎஸ்கேலேருந்து ஒரு பிளேயரை இப்போ சிஎஸ்கே பிராக்டிஸ் கேம்ப்க்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜேஎஸ்கே பிளேயர் ஜாரன் பேச்சர் டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த SA20 சீசன் 4ல ஜாயின் பண்ணியிருந்தாரு. மேட்சஸ் எதுவும் ப்ளே பண்ணல. அவர் செலெக்ஷனுக்கே 2 மேட்சஸ்க்கு தான் அவைலபிளாக இருந்தார்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் சிஎஸ்கே அவர் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ சிஎஸ்கேயோட பிராக்டிஸ் கேம்ப்ல இருக்காரு. அவர் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அப்டேட் பண்ணியிருந்தாரு. ஏஜ் வரும் 22 தான். சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர். ஆல்ரவுண்டர், நல்ல இம்ப்ரெசிவான ஒரு பிளேயர். நம்ம ஃபிலிம் அவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனதா ஒரு செய்தி படிச்சிருந்தேன். மேபி அதனால தான் சிஎஸ்கேயோட கேம்புக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க போல. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நேம்ஸ் டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸோட ஸ்குவாட்லையுமே இருக்காங்க. ஜியா உல்லக், கால்வின் சாவேஜ், முகமது மோசின். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸுமே சிஎஸ்கேயோட கேம்பை ஜாயின் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். MLC 2026 பற்றி ஒரு சின்ன அப்டேட். நம்ம டிஎஸ்கே அண்ட் சியாட்டில் ஆர்காஸ் தான் முதல் மேட்ச் ஆஃப் திஸ் MLC சீசன் பிளே பண்ண போறாங்க. ஜூன் 18லேருந்து ஜூலை 18 வரைக்கும் ரன் ஆக போகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னும் ஃபுல் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணல. ஜஸ்ட் ஓப்பனிங் மேட்ச் எங்கே நடக்க போகிறது, யார் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம டெக்ஸஸோட ஹோம் கிரவுண்ட் கிராண்ட் பிரீல வந்து 2 ஃபேஸாக மேட்சஸை பிரிச்சிருக்காங்க. ஜூன் 18லேருந்து 21 வரைக்கும் எல்லா மேட்சஸும் டெக்ஸஸில் நடக்கும். தென் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் மேட்சஸ் இன் டெக்ஸஸ் வந்து ஜூலை 8லேருந்து 12 வரைக்கும் ரன் ஆக போகுது. நம்ம சிஎஸ்கே இப்போ சம மாசா BGMஐயோட கொலாப் பண்ணியிருக்காங்க. பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா பப்ஜி பேன் பண்ணப்போ கொண்டு வந்த கேம் தான் இந்த BGMI. அண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கேமு. நிறைய பேர் ப்ளே பண்ணுறாங்க. நிறைய கன் ஸ்கின்ஸ்லாம் சிஎஸ்கே ரிலேட்டடாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டூ செக் இட் அவுட். அப்படியே சிஎஸ்கே கேம்ப் அரைவல்ஸ் விஷயத்துக்கு வந்தோம்னா முதல் ஓவர்சீஸ் பிளேயராக நூர் அகமது ஜாயின் பண்ணியிருக்காரு. நூர் அகமது ஒரு லாங் ஃப்ளைட் டிலேக்கு அப்புறமா இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு. துபாயில் வந்து இந்த ஏர் ஸ்பேஸ்லாம் ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதனால தான் நூர் அகமதோட அரைவலுக்கு டிலே ஆகியிருக்கு. ஆர்எல்ஸ் அவர் சீக்கிரமாக கூட ஜாயின் பண்ணியிருப்பாரு. எனிவே பெட்டர் லேட் தேன் நெவர். இப்போ ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் பிளேயராக ஜாயின் பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். சிஎஸ்கேயோட லாஸ்ட் சீசன் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இந்த வருஷம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு பார்ப்போம். அண்ட் சிக்ஸர் ரூபி ஆறுச்சாமியுமே சிஎஸ்கே கேம்பை வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. அவருக்கு பக்கா மாசம் சிஎஸ்கே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு வேர்ல்டு கப் வினிங் பிளேயர் சிவம் டுபே ஜாயின் பண்ணியாச்சு. நம்மளோட சேட்டன் சஞ்சு சாம்சன் எங்கப்பா அப்படின்னு தானே கேட்குறீங்க. அவருமே நேத்திக்கு நைட் ஜாயின் பண்ணதான் ஒரு சில செய்திகள் பார்க்க முடிஞ்சது. இன்கேஸ் சஞ்சு வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அட்லீஸ்ட் ஒரு அஃபிஷியல் போஸ்ட் அது ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. வீடியோ கூட லேட்டர் ஆன் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் போஸ்ட் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. பட் இன்னும் போடாததுனால ஐ திங்க் சஞ்சு சாம்சன் இன்னும் அரைவ் ஆகலன்னு நினைக்கிறேன். பட் ஒரு 99% இன்னைக்கு அவர் ஜாயின் பண்ண போகிறதா தான் இப்போ செய்திகள் பார்க்க முடியுது. இந்த வீடியோ பார்க்குறப்ப சஞ்சு வந்துட்டாரா இல்லையாங்கிறத நீங்களே கமெண்ட்ஸில் போடுங்க. லாஸ்ட் வீடியோவில் எஸ்ஆர்ஹெச்சோட கேப்டன்சி விஷயத்தை பற்றி பேசியிருப்போம். நம்ம பேசின மாதிரி அதே தான் நடந்திருக்கு. எஸ்ஆர்ஹெச் இப்போ அவங்களோட நியூ கேப்டனை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட் கமின்ஸ் இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் ஐபிஎல் வந்து மிஸ் பண்ண போறாரு. ஒரு ஃபியூ கேம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கேம்ஸ்னு அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ இஷான் கிஷான் தான் டெம்பரரி கேப்டனாக இருக்க போறாரு. அண்ட் அபிஷேக் சர்மா வில் பி த வைஸ் கேப்டன். RCB, MI, CSK தொடர்ந்து இப்போ எஸ்ஆர்ஹெச்மே ஃபேன்ஸ்க்காக ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஐ திங்க் ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் தான் நடத்துறாங்க. அவங்களோட ஹோம் கிரவுண்ட் தான் நடக்க போகுது. மார்ச் 2020 இந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. எஸ்ஆர்ஹெச்சோட பிளேஸ் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான்லாம் இந்த ஈவெண்ட்ல பிரசென்ட்டாக இருப்பாங்க. லாஸ்ட் இயர் ஐபிஎலோட 3rd லீடிங் விக்கெட் டேக்கர், RCBயோட டைட்டில் வின்னிங் கேம்பெயினில் முக்கியமான பிளேயராக இருந்த ஜாஸ் ஹேசல்வுட் வந்து RCBயோட முதல் 2 மேட்சஸ்க்கு அவைலபிளாக இருக்க போகிறது கிடையாது. RCB விளையாட போகிற ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ்மே ஹோம் மேட்சஸ். எஸ்ஆர்ஹெச் அண்ட் சிஎஸ்கே ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து மார்ச் 28 அன்னைக்கு ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் செகண்ட் மேட்ச் வந்து ஏப்ரல் 5 அன்னைக்கு ப்ளே பண்ணுறாங்க. இந்த 2 மேட்சஸ்க்குமே இப்போ ஜாஸ் ஹேசல்வுட் அவைலபிளாக இருக்க போகிறது கிடையாதுன்னு கிரிக் பஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேசல்வுடோட ரோலை வந்து இப்போ ஜேக்கப் டஃபி தான் ரீப்ளேஸ் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். அண்ட் இது ஒரு பிக் அட்வான்டேஜ் ஃபார்
ஃபார் போத் எஸ்ஆர்ஹெச் அண்ட் சிஎஸ்கே. ஸோ எஸ்ஆர்ஹெச் நல்ல ஒரு பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆர்சிபியோட பவுலிங் அட்டாக் இப்போ கொஞ்சம் வீக்காக தெரியலாம். ஜேக்கப் டஃபி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு நம்ம பார்க்கணும். முதல் ஐபிஎல் சீசன் கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்களுமே கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பாங்க. பிகாஸ் சிஎஸ்கே ஆர்சிபி லாஸ்ட் இயர் நம்ம சேப்பாக்கில் நடந்த மேட்ச்சில் ஆர்சிபி ரொம்ப கன்வின்சிங்காக வின் பண்ணியிருந்தாங்க. 50 ரன் மார்ஜினில் வின் பண்ணியிருப்பாங்க. எனவே பேக் டு த டாபிக், ஹேஸ்லோடுக்கு அகேன்ஸ்டாக நம்ம சிஎஸ்கே பேட்டர்ஸ் அந்த மேட்ச்சில் க்ளூலெஸ்ஸாக இருந்தாங்க. செகண்ட் ஓவர்லேயே ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ராகுல் திரிபாதியை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாரு. அண்ட் லாஸ்ட்டாக ஜட்டோட விக்கெட்டையும் எடுத்து அந்த மேட்ச்சில் அவரோட ஸ்பெல் எடுத்து பார்த்தீங்கன்னா 4 ஓவர்ஸில் 21 ரன்ஸ் கன்சீட் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. அவரோட எக்கானமி ரேட் 5.25. சின்னசுவாமியில் ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜார்ஜ் ஹேஸ்லோடுக்கு ஷோல்டர் நிகில் காரணமாக அந்த மேட்சை ப்ளே பண்ணியிருக்க மாட்டார். இன்கேஸ் அந்த மேட்சையும் ப்ளே பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த மேட்ச்லேயுமே சம்பவம் பண்ணியிருப்பாரு. ஸோ பிக் ப்ளோ ஃபார் ஆர்சிபி அண்ட் பிக் அட்வான்டேஜ் ஃபார் சிஎஸ்கேன்னு ஒரே லைனில் நம்ம சொல்லிடலாம். தென் கிரிக் பஸ்ல ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸோட அரைவல் பற்றி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து இந்த வாரத்தில் தே ஆர் ஷெட்யூல் டு ஃப்ளை அவுட் டு இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. நேதர்லாண்ட்ஸ் ஒன் டே கப் ஃபைனல் வந்து ஆஸ்திரேலியாவில் ப்ளே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சேப்பாக்கு தான் இப்போ வரப்போறாரு. அவரோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் சேப்பாக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவர் இன்னும் சேப்பாக்கு வரல. ஒரு 2 ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து சாட்டர்டே அன்னைக்கு கிளம்ப போகிறதா கிரிக் பஸ்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி நேதர்லாண்ட்ஸுமே இந்த சாட்டர்டே அன்னைக்கு தான் வந்து பிளான் பண்ணியிருப்பாரு. ஆஸ்திரேலியா டு இந்தியா ஒரு லாங் டிராவல் டைம் இருக்கு. அதனால லெட்ஸ் சி நேதர்லாண்ட்ஸ் எப்போ ஜாயின் ஆக போறாருன்னு. சரி, ஓகே, சிஎஸ்கே ரோர் இவெண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க? சிஎஸ்கே லைவ் கண்டக்ட் பண்ண போகிறாங்களா இல்லையான்னு தெரியல. நான் ஸ்டேடியமில் தான் பார்க்க போகிறேன். எவ்வளோ பேர் ஸ்டேடியம் வரீங்கன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் லைவ் கண்டக்ட் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறத நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். சிஎஸ்கே நிறைய பேர் அதர் கண்ட்ரீஸ் அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்காகியாவது சிஎஸ்கே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பீஸ், சியர்ஸ், பாய்.